ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசண்டாக இப்போவுமே ட்ரெண்டிங்காக விஜய் த்ரிஷா குறித்த சர்ச்சை பேச்சும் விஜய் சங்கீதா விவாகரத்து பேச்சும் தான் பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் விஜய் சார் புதுசாக அரசியலுக்கு வராரு, அதனால் இது திட்டமிட்ட சதியாக இருக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மக்கள் எல்லாரும் விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி செயலெல்லாம் இருக்காரு, இவராக போய் நாட்டை பாதுகாத்து மக்களுக்கு நல்லது செய்ய போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து விஜய் சாரும் த்ரிஷாவும் ஒன்றா ஒரு மேரேஜில் கலந்துக்கிட்ட வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே பயங்கரமாக சோசியல் மீடியாவில் வைரலாச்சு. இவ்வளவு நாளாக கட்சி தலைவர்கள், ரசிகர்கள் இவங்க மட்டும்தான் விஜய் த்ரிஷா இவங்களுடைய ஒப்பீனியனை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது நடிகர்களும் அவங்களோட ஒப்பீனியனை சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில் ஆக்டர் பார்த்திபன், சமுத்திரக்கனி, ரவிமோகன் இவங்க எல்லாரும் அவங்கவுங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஆக்டர் ரவிமோகன் சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட விவாகரத்தோட ஒப்பிடுற மாதிரி விஜய் த்ரிஷா குறித்த பேச்சுக்கு ஒரு பதிலடி கொடுத்து அவரோட ஒப்பீனியனை சொல்லியிருக்காரு. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கே பெண்கள் மட்டும்தான் சரின்னு நீங்கள் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் ஆண்களுமே ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. என்னோட வழக்கில் அதை நீதிமன்றமே புரிஞ்சிருக்கு. என்ன நேசிக்கிற மக்களும் ரசிகர்களும் கண்டிப்பாக கூடி சீக்கிரம் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு, தயவு செஞ்சு ஒரு மனுஷனை வாழ விடுங்க அப்படின்னு இப்போ விஜய் த்ரிஷாவுக்கு நடந்துட்டு இருக்க சர்ச்சையை பற்றியும் அவருக்கு நடந்துட்டு இருக்க கேஸுக்கான ஒரு பதிலாகவும் டோட்டலாக ஒரு பதிலாக சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து பார்த்திபன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம எல்லாரும் இந்த பேச்சை நிறுத்திட்டு நம்ம மக்களை எப்படி காப்பாற்றலாம், எப்படி முன்னேறலாம், அதை பற்றி யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. விஜய் த்ரிஷா குறித்த பிரச்சனையை நம்ம எல்லாரும் இதோட நம்ம நிறுத்திக்கலாம். நம்மளோட கெட்ட எண்ணங்களை நம்மளே குறைச்சி நல்ல எண்ணங்களாக மாற்றிக்கோங்க. இந்த பிரச்சனையை நம்ம இப்போவே நிறுத்திக்கிறது தான் நம்ம எல்லாருக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி பார்த்திபன் அவர்களும் பேசியிருக்காரு.